ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அரஸ் ராஜா. இந்த கிரைம் சம்பவத்தில் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ அவங்களுடைய கேரக்டரில் சமீப காலத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, இல்லை இது ஒரு வயசு கோளாறு போக போக சரியாயிரும் அப்படின்னு இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிப்பீங்களா? இதுக்கான பதிலை நீங்க சொல்ல வேணாம், உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல இறுதியில நம்ம பேசுவோம். இந்த கிரைம் சம்பந்தம் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமானால் இந்த வீடியோட எண்டில் ஒரு லைக்கையும் போடுங்க. சரி, நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துல போலாம். பிப்ரவரி 24, 2025 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு வெஞ்சரமூடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காவல் நிலையத்துக்கு வெளியில ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து ஒரு 23 வயசு பையன் இறங்குறான். காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற எஸ்ஐயை பார்த்து, சார் நான் ஒரு 6 கொலை பண்ணிட்டேன், என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ்க்கெல்லாம் அதிர்ச்சி. ஏன்னா 6 கொலை பண்ண அப்படின்னு சொன்னவனுடைய குரல்ல எந்த பயமும் கிடையாது, நடுக்கமும் கிடையாது, ரொம்ப கேஷுவலா சொல்றான். இதை கேட்டதும் போலீஸுக்கெல்லாம் உண்மையில சிரிப்பு தான் வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இது போலீஸ் ஸ்டேஷன்ப்பா, விளையாடுற இடம் இல்லை, போயிரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த பையன் சொல்றான், இல்லை சார் நான் 6 கொலை பண்ணிட்டேன், என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை இந்த பையனுக்கு மனநிலையில ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, பைத்தியமா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையன் இறங்கின ஆட்டோ காவல் நிலையத்துக்கு வெளியில தான் நிக்குது அப்படிங்கிறத பார்த்தவங்க அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு இந்த பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஏதாவது மனநிலை சரியில்லையா அப்படின்னு. உடனே அந்த டிரைவர் சொல்றான், இல்ல இந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், ரொம்ப நல்ல பையன் சார், அவனுக்கு மனநிலையில எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் வந்து அந்த பையன்கிட்ட, நீ சொல்றது உண்மையா தம்பி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமா உண்மைதான், சந்தேகப்பட்டீங்கன்னா நான் சொல்ற அட்ரஸ்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னு விறுவிறுன்னு 3 அட்ரஸ் எழுதுனான். இந்த பையன் சொன்ன அட்ரஸ்க்கு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போறாங்க. அப்படி போகும்பொழுது இவன் சொன்ன முதல் அட்ரஸ்ல 3 நபர்கள் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து பயந்து போனவங்க அடுத்த அட்ரஸ் நோக்கி போறாங்க. அந்த வீட்டுல 2 நபர்கள் ஆணும் பெண்ணுமா இறந்து கிடக்குறாங்க. அதுக்கு அடுத்த அட்ரஸ் போனா 91 வயசுல ஒரு பாட்டி இறந்து கிடக்குறாங்க. இப்படி 6 பேர் இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற இந்த தகவல் அங்க இருக்கிற டிஎஸ்பிக்கு சொல்லப்படுது. அந்த மாவட்டமே பரபரப்பாகுது. உடனடியா இந்த பையனை கஸ்டடிக்கு எடுத்து நேரடியா ஒரு பெரிய போலீஸ் டீம் ஒவ்வொரு கொலை பண்ணப்பட்ட இடத்துக்கும் போயிட்டு அந்த பாடியெல்லாம் ரெக்கவர் பண்றாங்க. அப்படி ரெக்கவர் பண்ணும்போது முதல் வீட்டுல 3 நபர்கள் இறந்து கிடந்தாங்கல்ல, அதுல 50 வயசான ஜெமீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கண் இமை மட்டும் அசைஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு உடனடியா அவங்கள மட்டும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவங்க மட்டும் உயிர் பொழைச்சிக்கிறாங்க. மற்ற 5 பேரும் இறந்து போயிட்டாங்க. அது சாதாரணமான ரொம்ப குரூரமான நிலையில இறந்து போயிட்டாங்க. சுத்தியலால அடிச்சே கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம கூர்மையான ஒரு இரும்பு கத்தியை வச்சுட்டு துள்ள துடிக்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அகோரமா கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது. ஏன் இந்த கொலையை பண்ணா, இவன் யாரு அப்படிங்கிற அந்த என்கொயரிக்குள்ள போலீஸ் டீம் இறங்கும் போதுதான் இவனுடைய ஃபேமிலி பேக்ட்ராப், இவனை பற்றியும் இவன் ஏன் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வருது. முதல்ல இவனுடைய குடும்பத்தை பத்தி நம்ம பார்த்துருவோம். திருவனந்தபுரத்தோட புறநகர் பகுதியில வெஞ்சாரமூடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டை சேர்ந்தவங்க. அவர் பேரு ரஹீம், இவருக்கு 50 வயசு. இவருடைய மனைவி பேரு செமீனா, இவங்களுக்கு 48 வயசு. இவங்களுக்கு 2 குழந்தைகள். அதுல மூத்தவன் பேரு அஃபான், அவனுக்கு 23 வயசு. இளையவன் பேரு அப்சான், இவனுக்கு 13 வயசு. மூத்தவன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவன் வேலை பார்க்கல. 13 வயசான சின்ன பையன் இப்போதான் 7வது படிச்சுட்டு இருக்கிறான். ரொம்பவே அழகான ஒரு குடும்பம். இவங்க அப்பா ரஹீம் இருக்கார்ல, இவர் பல வருடங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியால போயிட்டு தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கார். அங்க ஒரு சின்ன பிசினஸும் பண்ணிட்டு இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவர் வருடத்திற்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு அவர் கொண்டு வந்துட்டார். அவர் பணம் அனுப்புவார். அவங்க அம்மா தான் அந்த பணத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது, 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்ப பொறுப்பையும் இவங்க சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஊருக்கு பக்கத்துல, அதாவது எஸ்என்புரம், அந்த ஊர்ல லத்தீப் அப்படின்னு அவங்க மாமாவும் அவருடைய மனைவி சாகிதா அந்த 2 பேருமே இருக்காங்க. அடுத்த ஊரான பாங்கோடுல இவங்க பாட்டி 91 வயசு, அவங்க பேரு சல்மா பிவி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு வாரத்தோட இறுதி நாட்களையும் இவங்க எல்லாருமே மொத்த குடும்பமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறதுன்னு ரொம்ப அழகான ஒரு அன்பான குடும்பம் தான் சொல்லணும். இந்த பிப்ரவரி 24, 2025 வரைக்கும்
இவங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு அகோரமான சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத யாராலும் கணிச்சிருக்கவே முடியாது. இந்த பையன் அஃபானை பத்தி அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்பவே மென்மையான ஒரு பையன், அதிர்ந்து கூட பேச மாட்டான், அவ்வளவு நல்ல பையன் அப்படின்னா இந்த கொலைகளுக்கு அப்புறமும் இவனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நல்ல பையனா இருந்தவன் எப்படி இப்படி தடமாறினா, ஏன் கொலை பண்ற அளவுக்கு போனா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கதை. இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு லோக்கல்ல இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சிருக்கான். காலேஜ் முடிச்சதும் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்கான். வேலைக்கு சேர்ந்து குறைஞ்ச சம்பளத்துல ஒரு 6 மாசம் வேலை பார்த்தவன் திடீர்னு அந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டுறான். வேலையை விட்டுட்டு அவனை தேடி நிறைய நண்பர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த நண்பர்களோட சேர்ந்து போதைப் பொருளுக்கு அடிமையானதா சொல்லப்படுது. இந்த போதையை வாங்குறதுக்காக அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி பணம் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த அஃபான். ஆரம்பத்துல 100, 200 இப்படின்னு வாங்க ஆரம்பிச்சவன் காலப்போக்கில் 1000, 2000 இப்படின்னு ஆயிரக்கணக்கில் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். அவங்க அம்மானால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு, இந்த விஷயத்த போய் அவங்க அப்பாட்ட சொன்னா அவங்க அப்பா டென்ஷன் ஆவாரு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு தெரியாம அப்பா கஷ்டப்பட்டு அனுப்புற பணங்கள்ல பெரும்பான்மையானதை இந்த பையன் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க அம்மா. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்படி கொடுக்குற பணமும் அவனுக்கு பத்தலை. அவன் ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு இன்னும் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் அவனுக்கு ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. இப்படி பணம் பத்ததுனால என்ன பண்ணான்னா, தனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஆப் மூலமா, பேங்க் மூலமா நிறைய லோன் வாங்கி கடன் வாங்கி அது எல்லாமே செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல தான் இவங்க பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேரு பெர்சானா, அவங்களுக்கு 22 வயசு, அந்த பெண்ணையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லார்கிட்டையும் கடன் வாங்கினவன் காதலிக்கிட்ட மட்டும் கடன் வாங்காம இருப்பானா? ஒரு கடத்துல பணம் தேவை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய காதலிக்கிட்டையும் பணம் கேட்கறான். அந்த பெண்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனடியாக அவங்க கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ் ஒரு 2 பவுன் அந்த வாங்கி இவன் அடகு வச்சிடறான். அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு தெரியாம கொடுத்ததுனால ஒரு இடத்துல வீட்டுல உள்ளவங்க நெக்லஸ் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனடியாக அதை திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபான்ட்ட கேட்டுட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுது. எப்படி திருப்பி கொடுக்குறது? இவங்ககிட்ட பணம் இல்லை. அம்மாட்ட கேட்குறாங்க. சுத்தமா அம்மா கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை அப்படின்னு அவங்களும் கை விரிச்சிடுறாங்க. உடனடியா இந்த பிரச்சனை பெருசாகிற நேரத்துல அம்மா இப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பையனுக்கு ஒரு கடை இருக்கு, இது பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையா தன் பையனுக்கு என்ன இவ்வளவு பெரிய கடை, அது 60,000 ரூபாய் கடை, 60,000 மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, 60,000 கடை அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியில இருந்து இந்த 60,000 போட்டு விடுறாரு ரஹீம். அஃபான் அந்த பணத்தை வாங்கி நெக்லஸை திருப்பி தன்னுடைய காதலிக்கு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் விடுமுறையில ரஹீம் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வரும்போது தான் தன்னுடைய பையன் எவ்வளவு கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கான் அப்படிங்கிறதே அவருக்கு தெரிய வருது. கெட்ட நண்பர்கள், போதைப் பொருட்கள், அது மட்டும் இல்லாம ஊரை சுத்தி 15 லட்சத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் அப்படியே துடிச்சு போயிடுறாரு. தன்னுடைய மனைவி கிட்டையும் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா, எனக்கும் தெரியாதுங்க, நான் சாதாரணமா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. உடனே ரஹீம் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த பையனை இதுக்கப்புறம் இந்த ஊர்ல விட்டு வச்சிருந்தோம்னா இவன் ரொம்ப கெட்டு போயிடுவான், கெட்ட நண்பர்கள் வேற நிறைய இருக்காங்க அப்படின்னால இவனை கையோட கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டிக்கெட் போட்டு சவுதி அரேபியாவுக்கு இவனை கூட்டிட்டு போறாரு. தனக்கு பக்கத்திலேயே அவனை தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து இவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த சூழல்ல இந்த அஃபான் என்ன பண்றான்னா, சவுதி அரேபியால என்னால இருக்க முடியாது, நான் ஊர்ல போய் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாம அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மறுபடியும் இவங்க ஏரியாவில் இருக்கிற பழைய நண்பர்கள்ட்ட பழக ஆரம்பிக்கிறான். பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்குறான். நிறைய ஆப் மூலமா கடன் வாங்குறான். இப்படி 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, 65 லட்சம் ரூபாய் 23 வயசு பையன் கடன் வாங்கிட்டான். இப்ப கடன் கொடுத்தவங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா? நிறைய வட்டிக்கு மேல வட்டி, ஆப்பு, பேங்க் லோனு, இப்படி கொடுத்தவங்க எல்லாருமே மறுபடியும் கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, எல்லாத்தையும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறான். அவங்க அம்மா கிட்ட சுத்தமா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேரடியா தனக்கு பக்கத்து ஊரா இருந்த அந்த அத்தை மாமா இருந்தாங்கல்ல, அந்த அத்தை மாமா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொன்னதும், ஏற்கனவே சில்லறையா அவங்க நிறைய கடன் கொடுத்துருக்காங்க அவனுக்கு, இவன் கேரக்டர் சரியில்லை, இந்த மாதிரி அநியாயமா கெட்டு போயிட்டான், அவன் நிறைய போதை எல்லாம் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு கடத்தை திட்டுறாங்க, எங்க வீட்டுக்கே வராத, பணம் எல்லாம் கேட்டு இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அடுத்த கட்டமா தன்னுடைய சொந்த பாட்டி கிட்ட போயிட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நானே ஒரு வயசான பாட்டி, என்கிட்ட போய் பணம் கேட்குறேன், என்கிட்ட எதிரா பணம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போதான் இந்த அஃபானுக்கு ஒரு விஷயம் தெரியுது, பாட்டியோட கழுத்துல ஒரு தங்க செயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பாட்டிக்கு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த தங்க செயினை திருடிட்டு அதை
70,000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த 70,000 யாரெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்களோ கடன் கேட்டு அவங்களுக்குலாம் செட்டில் பண்றான். இப்படி ஒரு பக்கம் கடன் வாங்குறது, இன்னொரு பக்கம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம அந்த அசலையும் கொடுக்க முடியாம பயங்கரமா நெருக்கடிக்குள்ள இருந்தவன் இப்போ பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கான். இந்த காலகட்டத்தில் உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் இவன் பேசுறதெல்லாம் குறைக்கிறான், ரொம்ப இறுக்கமா இருக்கான். வீட்லயும் ஏதோ மனசுக்குள்ள போட்டு ரொம்ப உலட்டிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அம்மாவுக்கும் தெரிய வருது. ஆனா அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அது சாதாரண பிரச்சனை தான், அதுல இருந்து வெளியில வந்துருவான், வயசு பையன் தானே, இதெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலா அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அந்த அஃபான் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப சோகமா பேசியிருக்கான். அம்மா இது மாதிரி நிறைய கடன் ஆயிடுச்சு, எனக்கு 65 லட்ச ரூபா கடன் இருக்கு, எல்லாருமே பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்க, அதனால நான் நீ தம்பி இந்த 3 பேரும் சூசைட் பண்ணி செத்தரலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனடியே அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் போய் யாராவது சாவாங்களா, விடுறதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்பாட்ட சொல்லி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுருக்காங்க. இந்த இடம் தான் அவங்க அம்மா பண்ண மிகப்பெரிய தப்பு. பையன் இந்த மாதிரி சூசைட் மனநிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா, ஒன்று அதை சரி பண்றதுக்கான கவுன்சிலிங் மாதிரியான போயிருக்கணும், இல்லைன்னா பணம் கொடுத்த இடத்துல கொடுக்க முடியுமோ, இல்லை கூப்பிட்டு அவங்க பேசியிருக்க முடியுமோ, ஏதோ ஒரு இடத்துல அவங்க முடிவு எடுத்திருக்கணும். அப்படி எடுக்காம இந்த விஷயத்த அவங்க ரொம்ப நார்மலா ஹேண்டில் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான சூழல்ல தான் இந்த பையன் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு ஸ்டேஷன்ல நிக்கிறான். இந்த பையனை கஸ்டடிக்கு எடுத்த போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ என்ன பண்ண அப்படிங்கிற டீட்டெயிலை அவங்க என்கொயரி பண்ணும்போது செப்டம்பர் 24, 2025 அன்னைக்கு பகல் முழுவதும் ஏதோ ஒரு யோசனையில இருந்திருக்கான். 4:30 மணிக்கு இவனுடைய பெரமலா பகுதியில இவன் பைக்ல போறதை இவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திருக்காங்க. சமீப காலமா எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அவன் பேசுறதே கிடையாது, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே டிப்ரெஸ்டா இருந்தவன் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், 4:30 மணிக்கு போகும்பொழுது வண்டியை நிறுத்திட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப சிரிச்சு பேசியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஃபான் பழைய மாதிரி ஜாலி ஆயிட்டான்டா, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 4:30 மணிக்கு அவருடைய சொந்த வீடான பெரமுலாவுக்கு போயிருக்கான். வீட்டை திறந்து உள்ளுக்குள்ள போனா அவங்க அம்மா கட்டில்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவன் நேரடியா போய் தான் மறைச்சு வச்சிருந்த சுத்தியலையும் அந்த கூரான இரும்பு கத்தியும் எடுத்து சுத்தியலால அவங்க அம்மாவுடைய தலையில அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கூரான கத்தியால அவங்க அம்மாவுடைய கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதின்னு குத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த 5 நிமிஷத்துல ரத்த கலரியா அவங்க அம்மா கீழே விழுந்து இறந்து போறாங்க. அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு அவன் நினைச்சிட்டு வெளியில அந்த ரூமுடைய கதவை சாத்தி பூட்டு போட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேற வரலாம். இங்கிருந்து நேரா என்ன பண்றான்னா எஸ்என்புரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறான். இந்த ஊர் பெரமலாவில இருந்து சில கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த ஊருக்கு போய் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள போறான். அங்கதான் அவங்க அத்தை மாமா வீடு. அவங்க அத்தை மாமாவும் ஒரு 7 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நேரடியாக அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். அப்ப அத்தை மாமா பார்த்துட்டு, வாடா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உடனடியா மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து 2 பேரையும் குத்தி இருக்கான். அதுக்கப்புறம் சுத்தியலால 2 பேருடைய தலையிலையும் அடிச்சிருக்கான். 2 பேரும் இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்டதும் நேரா அந்த வீட்டையும் பூட்டி போட்டுட்டு அங்கிருந்து நேரடியா கிளம்பி அவங்க பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க பாட்டி ஊரு பாங்கோடு. பாட்டி என்ன பண்ணாங்கன்னா சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. 91 வயசு பாட்டி. அந்த பாட்டி தன்னுடைய இரவு உணவை சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. பாட்டிக்கு பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு தெரியாத நேரத்துல இந்த சுத்தியிலால அவங்க பாட்டியோட தலையில அடிச்சிருக்கான். மயங்கி கீழே வந்திருக்காங்க. அதே மாதிரி கூரான கத்தியால குத்திருக்கான். அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு பூட்டி போட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த வீடான பெரமலாவுக்கு வர்றான். ஏன் பெரமலாவுக்கு மறுபடியும் வர்றான் அப்படின்னா, இன்னும் மிச்சம் இருக்கிறாங்க அவனுடைய சொந்த தம்பி, 13 வயசு பையன். இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போனான்னா வீட்டுல இருந்து 2 பேர், ஒன்னு தம்பி, இன்னொன்னு லவ்வர். தம்பிய ஒரு ரூமுக்குள்ள தனியா அழைச்சிட்டு போறான். தம்பியும் அதே மாதிரி கத்தியால குத்தி சுத்தியால அடிச்சு கொள்றான். வெளியில அந்த ரூமை பூட்டிட்டு இப்போ அந்த வீட்டுல அவனுடைய காதலியும் அவனும் மட்டும் இருக்கான். காதலியை பார்த்துட்டு இவன் என்ன நினைச்சிருக்கான், இவனை மட்டும் நம்ம ஏன் கொல்லாம விடணும், நம்ம இல்லாம இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமா வாழ்வா, அதனால நம்ம போற இடத்துக்கே இவளையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணல. அந்த காதலிய இன்னொரு ரூம்குள்ள அழைச்சிட்டு போயிருக்கான். எல்லாரையுமே கொடூரமா கொண்டாலும் இந்த காதலியை மட்டும் ரொம்ப ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதாவது காதலியுடைய பிணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சேர்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கு. காதலிக்கு முகம்னு ஒண்ணு இல்லாத மாதிரி அப்படியே சுத்தியால அடிச்சு கூலாக்கியிருக்கான். இதை டீல் பண்ண ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க, இப்படி ஒரு மர்டரை நாங்க பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு சைக்கோத்தனமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி தன்னுடைய காதலியையும் அடிச்சு கொண்டு சேர்லயே உட்கார வச்சுட்டு ரூமுக்கு வெளில அதையும் பூட்டி போட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான்.
இவன் ஆரம்பத்துல என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இப்படி எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் தானும் சூசைட் பண்ணிட்டு இறந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் பிளான் பண்ணிட்டான். ஆனா அவன் மனநிலையில என்ன மாற்றம் ஏற்படுச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிருக்கிறான். இதுக்கப்புறம் எல்லாருடைய பாடியையும் கைப்பற்ற போனவங்க அங்க அவங்களுடைய அம்மா மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க ஓரளவுக்கு சுயநினைவு வந்ததும் ஒரு போலீஸ் டீம் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப பெத்த தாய் இல்ல, அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? என் பையன் என்னை எதுவுமே பண்ணல, என்னை அடிக்கல, கொல்ல வரல, நானா பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் தான் கீழே வந்துட்டேன், என் பையன் பாவம் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஆனா இந்த பையன் சொந்த வாக்குமூலத்தை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பையனை கைது பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில கழிவறையில என்ன பண்றான்னா, அந்த முண்டு அந்த துணியால சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அங்கிருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ஒரு மனநல டாக்டரை வச்சுக்கிட்டு தான் இவனை என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு, தீர்ப்பு வரல. இதுதான் கேரளாவில் நடந்த வெஞ்சாரமூடு மாஸ் மர்டர். இது சம்பந்தமான எல்லா தகவல்களும் கூகுள் பண்ணி பாருங்க. அவ்வளோ பயமா இருக்குது கேட்கறதுக்கே. ரொம்ப நார்மலா இருந்த பையன் இப்படி அக்ரெசிவா மாறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த வீடியோடைய இன்ட்ரோல நான் சொன்னதை மறுபடியும் கேட்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற ஆணோ பெண்ணோ அவங்க கேரக்டர்ல ஏதோ சேஞ்ச் இருக்கு, இல்ல பழகக்கூடாத ஏதோ ஒரு நபர்கள்ட்ட அவங்க பழகுறாங்க, இல்ல போதைக்கு அடிமையாயிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ மனநிலையில கூட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது சம்பந்தமா வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை நீங்கள் அழைச்சிட்டு போவீங்களா, இல்லை இதை மூடி மறைச்சிட்டு வயசு கோளாறு இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அப்படி ஒரு அம்மா பண்ணதுனால ஒரு 5 கொலைகளை பண்ணி அந்த குடும்பத்தையே காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரஹீம் சவுதி அரேபியிலேருந்து அடிச்சு அழுதுகிட்டு இங்கே வந்திருக்காரு. வீடே, அதாவது எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியல தன் பையனுக்கு 65 லட்சம் ரூபா கடன் இருக்கு அப்படிங்கிறத. இப்போ அந்த வீட்டில் ரஹீம் இருக்காரு, அவருடைய மனைவி இருக்காங்க, மூத்த பையன் ஜெயில இருக்கான், சின்ன பையன் செத்து போயிட்டான், அத்தை மாமா பாட்டி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு ஆதரவே இல்லாத ஒரு குடும்பமா மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு கேஸாக இருந்துச்சு இதை படிக்கும்போது. சரின்னு போல இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆலோசனைகள் என்ன, உங்க கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் பண்ணுங்க. நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.